ரிஷப லக்னம் காலையில பிறந்துருச்சுன்னு வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட். அப்போ 1ஆம் லக்னம் வானத்துல ஒன்னா மாதிரியா இருக்கா, ஒண்ணு கூட சேர்ந்தே இருக்கா. இப்ப என்ன ஆகுது, இந்த 1ஆம் லக்னம் பூமியாகப்பட்டது நம்ம ரிஷப லக்னத்துக்கு கடகம் தைரிய வீரிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க. உண்மையில் கடக லக்னம் தைரிய வீரியத்தை கொடுக்காது. அதற்கு தான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த ரிஷப லக்னம் பூமி சுத்துது, இந்த நடுவில் இருக்கிறது பூமி. இந்த பூமி என்ன ஆகுது, ரிஷபத்துல இருந்து அப்படியே மிதுனம் 2வது லக்னம் பிறந்துருச்சு. அதற்கப்புறம் 3வது லக்னம் கடக லக்னம் பிறக்கும் போது பாருங்க, ரிஷபம் எங்க இருக்குது, 3ஆம் இடத்துல தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்குது. இருக்கா மேல? சோ இதனுடைய அடிப்படையில தான் இந்த ரிஷப லக்னம் 3ஆம் இடம் தைரிய ஸ்தானம் சொல்லி வச்சாங்க. 3ஆம் இடம் தைரிய ஸ்தானம் தான். ஆனா கடக லக்னம் நமக்கு தைரியத்தை கொடுக்காது. கடக லக்னம் உதயமாகும் போது ரிஷப லக்னம் தைரியத்தை கொடுக்கும். சரியா? ஏனெனில் இந்த ரிஷபம் என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் பஞ்சபக்ஷியா பார்க்கலாம். ரிஷபம் என்ன ஆகுது, உதயமாயிருச்சு. உதயமான ரிஷபம் 2வது நடக்குது. நடந்த ரிஷபம் 3வது அரசாளும். அப்ப எந்த ஒரு கிரகமே அரசாளும் போது பவர் தானே. அப்ப 3ஆம் இடம் என்ன ஆகுது, அரசாளக்கூடிய ஒரு தன்மை. அப்ப ஜோதிடத்துல நம்ம இப்படிதான் லக்னத்தை பார்க்கணும். ஜோதிடத்துல எப்பொழுதுமே லக்னங்களை இந்த மாதிரி ஒரு அமைப்புல தான் பார்க்கணும். நம்ம எங்க இருக்கிறோம் இப்போ, கடக லக்னம் உதயமாகும் போது ரிஷப லக்னம் நமக்கு என்ன ஆயிடுச்சு, உச்சத்துல வந்தாச்சு. அப்ப தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தான நிலையில வந்துருச்சு.